ஹலோ பசங்களா, நம்ம எல்லாருக்குமே காஃபி வந்து ரொம்ப பிடிக்கும். காஃபியில் ஃபில்டர் காஃபி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். இன்ஸ்டன்ட் காஃபியோட ஃபில்டர் காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃபில்டர் காஃபி செய்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு 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 விஷயமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போனோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபில்டர் தான். இது எப்போவுமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஃபில்டர் தான் இது. இது எப்படி இருக்கும்னாக்கா, இது பாருங்க, இப்படி ஒரு பார்ட் இருக்கும். உள்ளார இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மாதிரி ஒன்று இருக்கும். அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான ஒரு ஃபில்ட்ரு. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 4-5 இயர்ஸாக இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு பெர்குலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. மோக்கா காஃபி பெர்குலேட்டர் இது என்னென்ன சொல்கிறாங்க இதுக்கு பேர். ஓகே, இதுவும் ஒரு 4-5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை விடவும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எலக்ட்ரிக் காஃபி மேக்கர். இது யூஸ் பண்ணுறோம். நான் மூணுமே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எதில் நிறையா டிகாஷன் வருது, எது நம்மளுக்கு எக்கனாமிக்காக இருக்குது, எது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு கம்பேரிசன் வீடியோ மாதிரி பார்ப்போம். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னும் நிறைய இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னும் நிறையா காஃபி ஃபில்டர்லாம் வந்திருக்குது. பெரிய மிஷினாக காஃபி மேக்கர் இதே பெரிய லெவல் மிஷினெல்லாம் வந்திருக்கு. அது அவ்வளோலாம் நிறைய பெரிய காஃபி லவராக இருந்தாக்கா அதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்ம எப்போயாவது வீக்லி 1-2 அது மாதிரி தான் காஃபி குடிப்போம். ஸோ இது மூணுமே ஓகே தான். இதில் எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்த்துருவோம். ஓகே, இப்போ நான் கம்பேரிசனுக்காக ஒரே பாக்கெட் காஃபி தூள் எடுத்துக்கிறேன். ஒரே பாக்கெட்லேருந்து எடுத்து நம்ம மூணுத்துலேயும் டெஸ்ட் பண்ணாதான் ஒரே மாதிரி டேஸ்ட் வருதான்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால நான் A2Bயில் வாங்கினேன் ஃபில்டர் காஃபி இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்டர் காஃபி தூள் தான் வாங்கியிருக்கேன். இது காஃபி 80%, சிக்கரி 20%. ஓகேவா? இது நீங்கள் கடையில் போயிட்டு நம்ம அரைச்சி வாங்குறதுனாலும் வாங்கலாம். நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லைன்றதுனால நான் சும்மா கடையிலே ரெடிமேடாக வாங்கிக்குவேன். A2Bயில் இருக்கிற காஃபி நல்லாயிருக்கு, க்ரீன் லேபிள் நல்லாயிருக்கு, டாட்டா கிராண்டில் வருது, அது நல்லாயிருக்கு. உங்களுக்கு எது கிடைக்குதோ அது நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது A2Bயோடது. இது இப்போ நான் இதுக்குள்ளே போடுறதுக்கு இது எப்படின்னாக்கா, இதை காஃபி தூளால் ஃபுல்லாக அப்படியே ஃபில் பண்ணணும். இதை நான் அளந்து பார்த்தப்போ 32 கிராம்ஸ் இருந்துச்சு. ஸோ இதே அளவையே 32 கிராம்ஸையே நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம 3 கப்லையும் 32 கிராம்ஸ் எடுத்துக்குவோம். வந்து 32 கிராம்ஸ் இருக்குது. இதே மாதிரி எல்லாத்துலேயுமே 32 எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபில்டரில் போடுவோம். இதுதான் இறங்குறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிப்போம். இது கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்குல்ல, இதில் ஒரு 3/4 கிளாஸுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது, கொதிக்க ஆரம்பிக்க போது. இப்போ நம்ம ஃபில்டரில் காஃபி தூள் போட்டுக்கலாம். 32 கிராம்ஸ் எடுத்தோம் இல்லையா, தண்ணி 175 ml தண்ணி அளந்து பார்த்தேன். 175 ml இருக்குது. இதில் 1/3 அளவுக்கு காஃபி இருக்குது. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக சுகர் போட்டுக்கணும். லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு இந்த பிளஞ்சரை இதுக்குள்ளே வச்சிடணும். இது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றும் போது காஃபி எல்லாம் மேலே அப்படியே கிளம்பி வராமல் இருக்கிறதுக்கு தான் இது. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றுங்க.
பாருங்க எல்லா தண்ணி ஊற்றியாச்சு. கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் முக்கால் அளவு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு ஃபுல் ஃபில்ட்ரு இறங்கிடும். 20 மினிட்ஸ் ஆகுது, மினிமம் 20 மினிட்ஸ் ஆகுது ஆகும் இது ஃபுல்லாக இறங்கிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். இது வந்து பெர்குலேட்டரில் ஊற்றும் போது எப்போவுமே தண்ணி வந்து இங்கே ஸ்டீம் மரத்துக்கு இங்கே ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த வாஷருக்கும் கீழே தான் தண்ணி இருக்கணும், இதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி கொள்ளுதுன்னு பார்ப்போம். இது வந்து 150 ml. இதில் வந்து நம்ம 300 ml தண்ணி பிடிச்சிருக்கு. ஓகேவா? இது உள்ளே போட்டுருவோம். தண்ணி வந்து இந்த வாஷருக்கு மேலே போயிடக்கூடாது, அது கவனமாக இருங்க. இதை வச்சுட்டு நம்ம வந்து அதே 32 grams. இந்த மாதிரி வச்சு ரொம்ப அழுத்த வேண்டாம், ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து காஃபி வந்து போட்டாச்சு, காஃபி பவுடர் போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து அடுப்பில் வைக்கணும், இல்லைன்னா இண்டக்ஷனில் வைக்கணும். அடுப்பில் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து தீ வந்து இதுக்கு உள்ளார தான் இருக்கணும், இதுக்கு மேலே போகக்கூடாது. இது வந்து எனக்கு அடுப்பை விட இண்டக்ஷனில் வைக்கிறது வந்து பெஸ்ட்டாக தோணும். இதனால நான் உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டவ்லேயே வச்சு காட்டுறேன். இது அடுப்பில் வைக்கும்போது சமயத்தில் இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸ்டாண்டு வச்சு அது மேலே வைங்க. தீ வந்து இது உள்ளதான் இருக்கணும், மீடியமில் வைங்க. பாத்திரத்தை விட்டு தீ வெளியில் வரக்கூடாது. நம்ம வந்து இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது எப்படி இருக்கும்னாக்கா ஒரு பாத்திரம் இருக்கும், இங்கே ஒரு வடிகட்டி இருக்கும். இது வந்து காஃபி தூள் போடுறதுக்கு எப்படி இருக்கும். இதில் வந்து நம்ம காஃபி தூள் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்க, வந்து முக்கால் தான் போட்டிருக்கோம், ஆஃப் தான் போட்டிருக்கோம், முக்கால் கூட இல்லை, ஆஃப் தான் போட்டிருக்கோம். இது வந்து ஃபுல்லாகவே போடலாம். இப்படி ஃபுல்லாக போடும்போது நீங்கள் 375 ml தண்ணி ஊற்றலாம். ஆனால் இது நம்ம வந்து ஆஃப் தான் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றுவோம். 250 ml தண்ணி ஊற்றுவோம். இதில் தண்ணி ஊற்றுறது வந்து ரொம்ப ஈஸி தான். இதுலேயே அளவெல்லாம் எழுதி இருக்கும். இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து பாதி அளவுக்கு காஃபி தூள் வச்சுருக்கோம், 32 grams வச்சுருக்கோம். அதுக்கு வந்து 250 ml. இது வந்து ஈஸியாக அளக்கிறது, இதுலேயே இருக்குது பாருங்கள், நம்பர் எழுதியிருக்கா, அவ்வளோதான். 250 வரைக்கும் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு மூடிட்டு தண்ணி ஊற்றிட்டு சுவிட்ச் போட வேண்டியது தான். லைட் எரியுது பார்த்தீங்களா? இது ரெடியானதும் ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து ஆஃப் ஆகிடும். லைட் ஆஃப் ஆனதும் உடனே அங்கே மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, மறந்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரெடியாகும். இந்த ஹீட்டான தண்ணி இங்கேருந்து தண்ணி வேப்பர் ஆகி இதுக்குள்ளே வரும். வந்து அந்த காஃபி தூள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சூடாக இந்த தண்ணி ட்ராப்லெட்ஸ் விடும்பொழுது டிகாஷன் ரெடி ஆகி இதில் வந்து கலெக்ட் ஆகும். இதுக்கு வந்து ஒரு 5 minutes ஆகும். பாருங்க, டிகாஷன் ரெடி ஆகி இந்த பர்குலேட்டரில் அந்த தண்டுலேருந்து ஊற்றுது பாருங்க, அது மாதிரி தான் ரெடி ஆகும். இந்த பர்குலேட் ஆகும்போது உங்களுக்கு வீடு ஃபுல்லாக காஃபியோட ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இது வந்து ஒரு 2 minutes டிகாஷன் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் ஆனால் இறங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இது வந்து உடனே ரெடி ஆகிடும். இது நீங்கள் இப்பயே யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், இன்னும் ஒரு 10 minutes கழிச்சு யூஸ் பண்ணலாம். இவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க, இன்னும் இறங்கவே ஆரம்பிக்கல.
லைட்டாக நம்ம வந்து இந்த இந்த பிளஞ்சரை வந்து லைட்டாக அப்படி மூவ் பண்ணி விடுவோம். ஒருவேளை ஏர் பபிள்ஸ் இருந்தால் கூட இறங்காது. லைட்டாக அப்படி மூவ் பண்ணி விட்டோம்னாக்கா கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கும். திறந்து வைப்போம், கொஞ்சமாக திறந்து வைப்போம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ வந்து ஊற்றினோம்ல தண்ணி, அது வந்து ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இது உள்ள பாருங்க, இதில் வந்து பாதி அளவு தான் டிகாஷன் இறங்கியிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் டிகாஷன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இப்படியே குடிச்சிங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஆனால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் 32 கிராம்ஸ்க்கு வந்து நம்ம 175 ml தான் தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் வந்து இன்னும் ஒரு 75 ml தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா உங்களுக்கு செகண்ட் டிகாஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டிகாஷனும் செகண்ட் டிகாஷனும் சேர்ந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லாட்டா காஃபி தான் வேஸ்ட்டாக போகும். அதனால இன்னும் ஒரு 75 ml தண்ணி வந்து ஹீட் பண்ணி இதில் ஊற்றுவோம். இப்போ வந்து செகண்ட் டிகாஷனுக்கு வந்து 75 ml தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதும் ஊற்றியாச்சு. ஊற்றி அதே மாதிரி மூடி வச்சிருங்க. டிகாஷன் ஃபுல்லாக இறங்கட்டும். இப்போ வந்து நம்ம எல்லாத்துலேயுமே ஈச் 32 கிராம்ஸ் தான் நம்ம காஃபி பவுடர் போட்டிருக்கோம். தண்ணி வந்து இதுக்கு 250 ml, இதுக்கு வந்து இதுக்கும் 250 ml வந்துருச்சு. 175 ப்ளஸ் செகண்ட் டிகாஷனுக்கு 75, மொத்தம் 250 ml ஊற்றிருக்கோம். இந்த பெர்குலேட்டருக்கு வந்து 300 ml ஊற்றிருக்கோம். இப்போ வந்து எவ்வளோ டிகாஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளந்து பார்க்கலாம். இது வந்து காஃபி மேக்கரில் கிடைச்ச டிகாஷனோட அளவு. இது வந்து காஃபி மேக்கர்லேருந்து வந்தது. அடுத்தது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபில்டர்லேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். கீழே பாருங்க, அடுத்தது வந்து இந்த பெர்குலேட்டர்லேருந்து. எவ்வளோ பெர்குலேட்டரில் வந்து 300 ml தண்ணி ஊற்றணும். இவ்வளோ காஃபி வந்திருக்கு. இது வந்து காஃபி மேக்கரில், இது வந்து ஃபில்டரில், நார்மல் ஃபில்டரில், இது வந்து பெர்குலேட்டர். எப்பவுமே காஃபி போடும்போது 1/3 டிகாஷன் ஊற்றணும். பால் வந்து 100 mlனாக்கா 30 ml டிகாஷன் ஊற்றணும். நான் வந்து 30 ml டிகாஷன் மூணுத்துலேயுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்துலேயும் 100 ml பால் ஊற்றுறேன். அதுக்கு முன்னாடி டேஸ்ட் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக சுகர் வந்து க்யூப்ஸாக போட்டுடுறேன். உங்களுக்கு வந்து அளவும் டேஸ்ட்டும் மாறாது. இப்போ வந்து நம்ம எப்போவுமே காஃபி போடும்போது சுகரும் டிகாஷனும் தான் நம்ம ஒன்றா கலக்கணும். அப்புறம் தான் பாலில் வந்து சூடு பண்ணி ஊற்றணும். இதை நீங்கள் வந்து சும்மாவும் கலந்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம காஃபி ஃப்ராத்தர் வாங்கி வச்சுட்டு நீங்கள் அதில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எல்லாத்துலேயும் ஈக்குவலாக பால் ஊற்றுறேன். இது வந்து 100 ml மில்க். மூணுத்தோட கலர் பாருங்க, கிட்டத்தட்ட மூணுமே ஈக்குவலான ஒரு கலர்ல தான் இருக்கு. இதை நீங்க ஃப்ராத்தர்ல பாலை நல்லா ஃப்ராத் பண்ணியே நீங்க அப்படியே மேலே ஊற்றி அது மேலே டிகாஷன் ஊற்றி அது மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ கம்பேரிசன் தான் பண்ணுறதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்குறோம். டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சரியா? மூணுத்தோட கலருமே சேமாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. டேஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் வைஸ் எது நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து காஃபி மேக்கரில் போட்டது தான், எலக்ட்ரிக் காஃபி மேக்கரில் போட்டது தான் ரொம்ப நல்லாயிருக்கு. செகண்ட் வந்து பெர்குலேட்டர். தேர்டு வந்து ட்ரெடிஷ்னல் காஃபி ஃபில்டரில் போட்டது. இதுக்குள்ளே பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது.
இதுவுமே என்ன பண்ணணும்னா இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டிகாஷன் ஊற்றுற மாதிரி இருக்கும். ரெண்டுத்துலேயும் இன்னும் கொஞ்சம் டிகாஷன் ஊற்றுனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதோட டேஸ்ட் கிடைச்சிரும். ஸோ நம்பர் 1 வந்து இதுதான். ஓகேவா? ஓகே பசங்களா, இன்னைக்கு நம்ம வந்து 3 டைப் ஆஃப் காஃபி போட்டோம். அதில் வந்து பெஸ்ட்டு நிறைய டிகாஷன் வருது. அதோட டேஸ்ட்டு ஸ்ட்ராங்கு எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு வந்து காஃபி மேக்கரில் போடுறது தான். மீதி ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிகாஷன், இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா டிகாஷன் ஊற்றினீங்கன்னாக்கா அதுவும் இந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்துடும். ஸோ காஃபி ஆனால் நிறைய குடிக்காதீங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் வெரைட்டிஸ் ஆஃப் காஃபிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, ஹாப்பி குக்கிங்.